மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, காலையிலேருந்து நம்ம எல்லாருமே ரெண்டு விதமான ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அண்ணான்னு சொல்லி நேற்று முழுக்க ஒரு ஹேஷ்டேக், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அண்ணான்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம எல்லாருமே இணையத்தில் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா களத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் நலத்திட்ட உதவிகள் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஊர் முழுக்க பேனரு, பேப்பர் செய்தியில் இருக்கக்கூடிய விளம்பரம்னு சொல்லி நம்ம அண்ணனோட பிறந்தநாளை திருவிழா மாதிரி நம்ம அத்தனை பேரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஒரு பக்கம் ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கும்போது மாற்று கட்சியை சேர்ந்தவங்களும் அண்ணனை விஷ் பண்ணிட்டு இருக்கிற தருவாயில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி ஒன்று வருது. அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா சம்மந்தப்பட்ட பேனர் வைக்கப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட மண்டை உடஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி. ரெண்டு பேரும் ரத்தம் ஊற்றி அந்த ஒரு பிக்சரோட நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எவ்வளோ தூரம் அது வருத்தத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்திருச்சு அப்படிங்கிறது சொல்ல வார்த்தைகள் கிடையாது. அப்படிப்பட்ட விஷயமானது ஏற்படுத்தினுச்சு. இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, முதல்ல இந்த நிகழ்வுக்கு வலிமையான கண்டனங்களை முதல்ல நம்ம தெரிவிச்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு பற்றி சில விஷயத்தை நான் பேச வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நான் சொல்ல வரேன். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பேனர் பார்த்தீங்கன்னா பொதுவெளியில் இருக்கக்கூடிய பேனர் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவெளியில் வைக்கப்பட்ட ஒரு பேனரை காவல்துறை அகற்றுனாங்கன்னா அது பிரச்சனை வேறு, அல்லது நகராட்சி நிர்வாகங்கள் அங்கே அகற்றுறாங்கன்னா அங்கே பிரச்சனை வேறு. இதெல்லாம் வேறு மாதிரி ஆங்கில. அந்த பேனர் பார்த்தீங்கன்னா பொதுவெளியில் வைக்கப்பட்டு யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் அதோட பிக்சர் அத்தனையுமே கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலைக்கு ஓரமாக தான் அந்த பேனரை சேஃபாக வச்சுருக்காங்க. முறையாக அனுமதி வாங்கி தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகள் சொல்கிற தகவலாக இருக்குது. முறையாக அனுமதி வாங்கி ஒரு இடத்துல பேனர் வைக்கக்கூடிய அந்த பேனரை கிழிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிறதா இங்கே நம்ம முதல்ல கேட்குறது. அதாவது ஒரு அனுமதி இல்லாமல் ஒரு பேனர் வச்சிட்டாங்க, காவல்துறை வந்து அந்த பேனரை அகற்ற சொல்கிறாங்க, அல்லது பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி நிர்வாகங்கள் வந்து அந்த பேனரை அகற்ற சொல்கிறாங்கன்னா சப்ஜெக்டே வேறு. அதற்கு நம்ம சட்டப்பூர்வமாக நிறையா போராட்டங்களை பண்ணி அந்த இடத்துல பேனர் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த வேலையை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒருத்தர், அந்த பகுதியோட சேர்மன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த தனிப்பட்ட ஒருத்தரோட அராஜக போக்கு தான் இந்த இடத்துல வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே முதல்ல அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பேனரில் கிழிக்கிற அளவு எதுவும் தப்பான விஷயங்கள் இருக்கா? அதாவது எங்கள் கட்சி தலைவரோட பிறந்த நாளை நாங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது எங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய உறவுகள் புகைப்படத்தை போட்டு இத்தனை பேர் அண்ணனுக்கு வாழ்த்து சொல்கிறோன்னு சொல்லி ஒரு கட்சியோட தலைவரை அந்த கட்சியோட தொண்டர்கள் வாழ்த்துறாங்க. இதில் எதுவும் சென்சிட்டிவான தப்பான வார்த்தைகள் இருக்கா, அல்லது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபர்களை தாக்கி எதுவும் கருத்துக்கள் அதில் இருக்கா? ஒரு தலைவரை அவங்களுடைய தொண்டர்கள் பாராட்டுறாங்க, இதில் என்ன அந்த சேர்மனுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதற்கு அந்த பேனரை கிழிச்சதே முதல்ல தப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏன் கிழிச்சிங்கன்னு சொல்லி கேட்க வேண்டாம் எங்கள் தோழர்களை பார்த்தீங்கன்னா மண்டையை உடச்சி விட்டு தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது இந்த ஜனநாயகத்துக்கு ஏற்றதா? இந்த மாதிரி மனப்பக்குவம் இருக்கிறவங்களாம் எதற்கு அரசியலில் இருக்கீங்க? உங்கள் தலைவரோட பிறந்த நாள் ஜூன் 3ஆம் தேதி வந்திருக்கும். அந்த சேர்மன் இருக்கார்ல, அவர் உங்கள் தலைவரோட பிறந்த நாளாக செலிப்ரேட் பண்ணியிருக்கவே மாட்டாரா? நீங்கள் நலத்திட்ட உதவிகள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்களா? எதுவும் செஞ்சிருக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் எங்கள் தோழர்கள் உங்களுடைய பேனர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எதுவும் அடாவடித்தனமான போக்கை கடைபிடிச்சாங்களா? அவங்க பாட்டு அவங்க வேலையை செய்கிறாங்க, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செய்ய வேண்டியதானே. எங்கள் கட்சியோட தலைவர் புகைப்படம் இருக்கக்கூடிய பேனர், அதாவது திமுகவை தாக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தரைக்குறைவாக அந்த பேனரில் எதுவும் வாசகம் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வேற மாதிரி கூட இதை அணுகலாம். எங்கள் பக்கம் தப்பு இருக்குன்னு கூட நம்ம போகலாம். எங்கள் கட்சியோட தலைமையை பாராட்டி எங்கள் தோழர்கள் வைக்கப்பட்ட பேனர் உங்கள் கண்ணை ஏன் உறுத்துது அப்படிங்கிறதான் இங்கே நான் கேட்குற ரெண்டாவது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இங்கே மூணாவது இந்த விஷயத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பேனரில் முதல்ல நான் முன்னாடி சொன்னபடி அந்த தனிப்பட்ட நபரை பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்துகிறாங்க. அவருடைய மண்டை உடஞ்சி ஒரு விஷயமானது அவர் சோஷியல் மீடியாவில் பெருசாக பரப்புகிறாங்க. அவரே அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக ஒரு காரணம் சொல்றாரு. ஏவா வேலு அவர்கள் இந்த சாலையில் போறாராம். ஏவா வேலு அவர்கள் இந்த சாலையில் போகும்போது எங்க தலைவரோட பேனர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசியலமைப்புல எதுவும் இருக்கா? ஒரு அமைச்சர் போகும்போது மாற்று கட்சியை சேர்ந்தவங்க எந்த விதமான விழாவும் கொண்டாடக்கூடாதா? மாற்று கட்சியை சேர்ந்தவங்க புகைப்படம் இருந்த பேனர் எதுவும் இருக்கக்கூடாதா? இந்த மாதிரி அரசியலமைப்புல எங்கேயாவது ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது இங்கே நான் கேட்க விரும்புகிறேன். அல்லது ஏவா வேலு அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறீங்க, ஏவா வேலு அவர்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த நிகழ்வு நடந்துச்சா? இதற்கும் ஏவா வேலு அவர்களுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா? இல்லை ஏவா வேலு அவர்கள் அந்த சேர்மன்ட்ட கூப்பிட்டு நான் போகிற இடத்துல இந்த மாதிரி பேனர் கிணறு எதுவும் இருந்துச்சுன்னு வையன், ஏதாவது நடக்கிறதே வேறன்னு சொல்லி அந்த சேர்மனை எதுவும் மிரட்டினாரா? இந்த நிகழ்வுக்கு அவருக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? இது வரைக்கும் இந்த வீடியோ பண்ணுற தருவாய் வரைக்கும் ஏவாவேலு அவர்கள் வாயை திறந்து எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லலை. இந்த கொடூரமான தாக்குதலை பார்க்கும்போது மண்டை உடஞ்சி நின்று அந்த கண்ணீர் மழுக அவ்வளோ செலவு பண்ணி காசு செலவு பண்ணி நம்ம தலைவரை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பேனர் வைக்கும்போது அந்த பேனர் கிழிக்கப்படும் போது ஒரு வழி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஒற்ற போஸ்டர் கிழிக்கப்படும் போது ஒரு வழி இருக்குது பார்த்தீங்களா? அந்த வழி பார்த்தீங்கன்னா
சொல்ல முடியாத துயரம் இருக்கும். என்னடா தப்பு பண்ணோம், நாங்கள் ஒரு அரசியலுக்கு தானே வந்தோம், இந்த அரசை எதிர்த்து ஜனநாயகபூர்வமான சில கொஸ்டின் தானே கேட்குறோம், எதுவும் தப்பான அரசியலை முன்னெடுக்கிறோமா, தனிப்பட்ட தாக்குதல் எதுவும் நடத்துகிறோமா, உங்கள் பகுதியில் உங்கள் தலைவரை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க, எங்கள் பகுதியில் நாங்கள் எங்கள் தலைவரை செலிப்ரேட் பண்ணுறோம். எந்த இடத்துல இந்த அடாஜக மனநிலை வருது அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. நம்ம பாசிச பாஜகவும் இந்த திமுக ஒன்று சொல்கிறோம்ல, ஆப்போசிட்டில் ஒருத்தனும் ஒன்றுமே பண்ணக்கூடாதுங்கிற அந்த சிந்தனை போக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிந்தனை போக்கு இந்த ஜனநாயகத்துக்கு மிக 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 ஆபத்தானது. ஏவாவேலு அவர்களால தான் இந்த பேனர் கிளிக்கப்பட்டதா ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் ஏவாவேலு அவர்கள் இந்த விஷயத்தில் எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கல. எங்கள் தோழர்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊரிய சிகிச்சை ஒரு பக்கம் வழங்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. ஒரு பேனரை கிழிக்கிறது முதல்ல தப்பு, ஏன்பா கிழிச்சன்னு கேட்க வந்தா மண்டே உடச்சு விடுறது, இந்த மாதிரி அரசியல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரசியல் அந்த வீடியோ அந்த புகைப்படங்கள் அத்தனையுமே சோசியல் மீடியாவில் தீயா போயிட்டு இருக்கு. உங்களுடைய அந்த அராஜக போக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அராஜக போக்கை கண்டித்து எல்லாருமே கண்டனங்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படியும் காவல்துறையில் புகார் கொடுத்தா அடுத்த கட்ட நடவடிக்கை போகுமா அப்படிங்கிறது தெரியல. நாங்கள் மக்கள் மன்றத்தில் இந்த செய்தியை கொண்டு வந்து வச்சுட்டோம், மக்கள் முடிவெடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி செய்திகள் வரும்போது இந்த மாதிரி நிகழ்வுகளாக எங்கள் களத்தில் போராடக்கூடிய உறவுகளுக்கு நடக்குதுங்கிற செய்தியை பார்த்தீங்கன்னா நாங்கள் மக்கள் மேடையில் வைக்கிறோம். மக்கள் 2026 அதே ரிஷிவந்தம் காவல்துறைக்கு எல்லை உட்பட்ட அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டு அப்படிங்கிற ஆயுதத்தை கையில் வச்சிருக்காங்க. அந்த ஆயுதத்தை வச்சு 2026 தேர்தலில் உங்களை எப்படி கண்டிப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் நிச்சயமாக பார்க்க தான் போறீங்க அப்படிங்கிறத ஆழமாகவும் இங்கே தெளிவாகவும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பேனரை கிழிக்கிறது, மண்டையை உடச்சு விடுறது, இந்த மாதிரி வேலைகள் பார்த்தா அந்த பசங்க பயந்துருவாங்கன்னு சொல்லி ஒருபோதும் நீங்கள் நினச்சிடாதீங்க. இன்னும் வீரியமாக உங்களை நோக்கி கேள்விகளை கேட்போம். நீங்கள் பண்ணுற ஊழல்களை இன்னும் கொஞ்சம் ஆழமாக அம்பலப்படுத்துவோம். கீழே இருக்கிற மாநகராட்சி வரைக்கும் போவோம். எவ்வளோ தூரம் ஊழல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஆவணப்படுத்துவோம், பேசுவோம் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ரெண்டாவது, உங்கள் இரட்டை நிலைப்பாடு இந்த மறைமுக கூட்டாளியோட பிஜேபியோட இருக்கீங்க பார்த்தீங்களா, இது அத்தனையுமே பொதுவெளியில் வச்சு 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 அணுவாக சதப்போம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த பேனர் உடைச்ச சம்பவத்தை பார்க்கும்போது உள்ளபடியே ஒரு கட்சி ஒரு திருவிழா மாதிரி ஒரு நிகழ்வை கொண்டாடும் போது இந்த மாதிரி ஒரு செய்தியை கிரியேட் பண்ணும்போது உங்கள் ஆணவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆணவம், இந்த ஆணவத்தை சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா பொய் வாக்குறுதிகள் நிறையா கொடுத்து இந்த ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, இன்னும் வீரியமாக உங்களை எதிர்த்து நிறையா கேள்விகளை கேட்போம் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நாலாவது, இந்த அரசு நிறைய இடத்துல தோற்று போகுது. நீங்கள் இன்னும் தோற்று போகிறீங்க. இன்னும் அந்த 10 மாதத்தில், அந்த 10 மாதத்துக்கு முன்னாடி இந்த 5 வருஷம் இந்த கவர்மெண்ட்டில் எத்தனை தோல்விகள் நடந்திருக்கு. எங்கவேல் விஷயத்தில் எப்படி தோத்தீங்க, ஆம்ஸ்டாங் அப்படிங்கிற ஒருத்தரோட கொலை வழக்கில் எப்படி தோத்தீங்க, கள்ளச்சாராய மரணத்தில் எப்படிப்பட்ட அந்த அரசு தோற்றுருக்குன்னு சொல்லி தொடர்ச்சி அவங்க தோல்விகளை ஆவணப்படுத்திக்கிட்டே இருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக அந்த பண்ணையாத்தன அரசியல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தான் இங்கே எவனும் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, எந்த கட்சிக்காரனும் பேனர் ஒட்டக்கூடாது, எந்த கட்சிக்காரனும் நோட்டீஸ் கொடுக்கக்கூடாது, எந்த கட்சிக்காரனும் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பண்ணையாத்தன அரசியல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த பண்ணீங்கல்ல, இதை தான் சொல்கிறேன் பண்ணையாத்தன அரசியல். இந்த பண்ணையாத்தன அரசியலையும் தொடர்ச்சியாக கேள்வி வைப்போம். நாங்கள் கேள்வி கேட்கறது ஜனநாயகபூர்வமாக ஆதாரத்தோட, முடிஞ்சால் ஜனநாயகபூர்வமாக பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு தனி மனித தாக்குதல் நடத்துறது, மண்டையை உடைக்கிறது, பேனரை கிழிக்கிறதுங்கிற வேலைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் வைத்துக்கொண்டே இருக்கோம். எங்களுடைய பிரச்சாரத்தை மக்கள் முடிவெடுப்பாங்க, அதிகாரத்தை பிடுங்கி விட்டுருவாங்க. இது 2026 நடக்குதாங்கிறத மட்டும் பார்த்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒரே நோக்கம், அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.